ஒரு தேர்தலை ஆண்களை விட அதிகமாக அந்த தேர்தலின் வெற்றி தோல்வியை முடிவு செய்யக்கூடிய இடத்திலே தமிழ்நாட்டிலே பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். 1000 பெண்கள் இருந்தோன்னா மேடையில் வேணா வேற மாதிரி இருக்கலாம். ஆனா 1000 பெண்கள் இருந்தோன்னா 994 ஆண்கள் தான் இருக்கீங்க. நல்ல ஜாக்கிரதையா இருங்க. தேர்தல் வருது, அதனால நாங்க தான் முடிவு பண்ணணும். அதனால் பெண்கள் எப்பொழுதுமே விழிப்போடு இருக்கக்கூடியவர்கள். சில பகட்டான வார்த்தைகள், போலியான வாக்குறுதிகள், தவறான கூட்டணிகள், இதெல்லாம் என்னன்னு அவங்க மிக தெளிவாக உணர்ந்து வைத்திருக்க கூடியவர்கள் பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள். யார் வந்தா தன்னுடைய குடும்பத்திற்கு, தனக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி நடக்கும் என்பதை நம்முடைய சகோதரிகள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுடைய நிலை என்ன, சிறுபான்மை மக்களுடைய நிலை என்ன என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். அங்கே ஆட்சியை எதிர்த்து ஒரு கருத்தை பதிவிட்டால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வீடே புல்டோசர் கொண்டு இடிக்கப்படுகிறது. பல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலே வளர்ச்சி கிடையாது. யாரோ ஒருவர் அழகாக சொன்னார், மோடி அவர்கள் டெட்லைனே இல்லாம ஹெட்லைன் தரக்கூடிய ஒருவர் என்று. வார்த்தைகள். நடந்து முடிந்த திட்டங்கள், சில ஆண்டுகளுக்கு முன்னால் திறக்கப்பட்ட திட்டங்கள், இதையெல்லாம் போய் திறந்து வைத்துவிட்டு என்னுடைய சாதனை 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 என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு ஒன்றிய ஆட்சி தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல அவர்கள் கூட்டணி வைத்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய இருண்ட காலம் இருந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எந்த வளர்ச்சியும் கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது. டெல்லி எதை சொல்லுதோ, எங்க கோடு கிழிக்குதோ அதை தாண்டுவதற்கு தைரியமற்ற ஒரு ஆட்சியாக. ஏன்னா ஆட்சி பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுதே, ஒருவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுதே முதுகெலும்பெல்லாம் கடையில கொண்டு போய் அடகு வச்சுட்டு தான் பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த காட்சியை நாம் மறக்க முடியாது. எப்படி போய் தவழ்ந்து போய் நன்றி கடன் செலுத்தினார்கள் என்று நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி குனிந்த தலை நிமிராமல், போட்ட கூழை கும்பிடு நிமிராமல் ஒரு ஆட்சி நடந்ததை நாம் பார்த்தோம். ஆனால் இன்று தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக, ஏன் தென்னிந்திய மாநிலத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களின் உரிமைகளுக்காக ஒரு குரல் எழுகிறது என்றால் அது தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய குரலாகத்தான் முதலிலே இருக்கிறது. அது டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இல்லைனா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களாக இருக்கட்டும், நம்மீது திணிக்கப்படக்கூடிய மொழி ஆதிக்கமாக இருக்கட்டும், இல்லை என்றால் கவர்னரை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பாஜக ஆட்சி இல்லாத மாநிலத்திலே அத்துமீறுவதாயிருக்கட்டும், இதற்கெல்லாம் ஒரு சாட்டையை கையிலே எடுத்து சுழட்டக்கூடிய ஒரு தமிழனாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற பெருமை நம் அத்தனை பேருக்கும் உண்டு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.